மேடையில தமிழ்ல பேசி ரொம்ப வருஷமா. ஸோ இங்க பேசுறவங்க எல்லாம் பேச்ச கேட்டு எனக்கு இருந்த தமிழும் மறந்துடுச்சு. ஸோ நிறைய தப்பு பண்ணுவேன், முன்கூட்டியே சொல்லிடுறேன், சாரி. இப்போ நான் நடந்து வரும்போது ஹீரோ சர்வானந்த் கார் தான் கை கொடுத்து என்ன மேடைக்கு கொண்டு வந்தாரு. அது ஏன்னா நான் ஒரு 3 months முன்னாடி ஃப்ராக்சர் ஆகி, ஆங்கிள் ஃப்ராக்சர் ஆகி இப்போதான் ஹீல் ஆகிட்டு இருக்கு. இது இந்த இதே மாதிரி லெஃப்ட் ஆங்கிள் கூட நான் ஃப்ராக்சர் பண்ணியிருக்கேன். இப்போ சினிமாவில் தான், சினிமா ஸ்டண்ட்டில் பண்ணி தான் 2 காலுமே உடஞ்சிது. இந்த லெஃப்ட் லெக் தான் முதல்ல உடஞ்சது. முதல்ல எப்போ உடஞ்சதுன்னா, நான் இதுதான்டா போலீஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு December 8th ரிலீஸ்ன்னு சொல்லி டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு, நான் இன்னொரு படம் மீசைக்காரன்னு தமிழ்ல ரிலீஸ் ஆன படம் மகாடுன்னு தெலுங்குல ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது, இங்கதான் இந்தியன் என்ன பேங்க் அது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா முன்னாமா. ஸோ அங்க இருக்கிற ஒரு பிரிட்ஜில், ரயில்வே பிரிட்ஜில இருந்து ரோட்ல விழுந்து பெரிய ஆக்சிடென்ட் ஆகி அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது எல்லாம் பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆப்ரேட் பண்ணி அங்கே இருந்தேன். ஸோ ரூம்ல எல்லாம் இதுதான்டா போலீஸோட போஸ்டர் எல்லாம் வச்சு, டாக்டர்ஸ் விசிட்டிங் ஹவர்ஸ்ல பார்த்தா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ் மாதிரி இருக்குமே தவிர பேஷண்ட் ரூம் மாதிரி இருக்காது. என்ன டாக்டர் இப்படி இருக்கு, இல்லை சார் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ December 8th ரிலீஸ், November 15th ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ அந்த ஆக்சிடென்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற இன்னொரு மாசம் சேர்ந்து இருக்கணும். ஆனால் நான் டிசம்பர் படம் 8th ரிலீஸ் ஆனவொடனே என்னால் அங்கே இருக்க முடியல. நான் எழுந்து அந்த கட்டோட நேராக தியேட்டருக்கு, சத்யம் தியேட்டருக்கு தான் வந்தேன். இப்போ வந்து அந்த படம் பார்த்தேன், இதுதான்டா போலீஸ்.